இந்த ரோகிணி கோர்ட்ல எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டாங்க. ஆமா, நான் பொய் சொல்லி தான் மனோஜ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே மனோஜ் பார்த்த லாயர் அந்த கிருஷ்ணா இருந்துட்டு, "பார்த்தீங்களா மை லார்ட் இவங்க வந்துட்டு அவங்களே வந்து வாயால ஒத்துக்கிட்டாங்க. பொய் சொல்லி தான் நான் வந்து கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் "நீங்க தான் ஒத்துக்கிட்டீங்களா? அப்புறம் ஏன் இப்போ விவாகரத்து கேட்கறதுல ஏன் தரமாட்டேன்னு சொல்றீங்க? அவங்க சொல்றது சரிதானே. மனோஜ் வந்துட்டு அவரோட மனசுல வந்து கஷ்டம் இருக்க தானே செய்யும். நீங்க இப்படி ஏமாத்திருந்தீங்கன்னா, இதே மாதிரி அவங்க இனி எல்லா விஷயத்துலயும் நீங்க ஏமாத்துவீங்கன்னு சொல்லிட்டு தானே அவர் நினைப்பாரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, ஏமாத்துறேன் தான். நான் வந்துட்டு என்னோட மனசு கஷ்டம். அத நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும் சொல்லுங்க? இப்போ நான் இவங்க கிட்ட வந்து எனக்கு ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்துற முடியுமா சொல்லுங்க? இப்போ கூட இந்த விஷயம் நான் வந்து கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தையோட இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ இவங்க என்ன பண்றாங்க? வாழ விடாம விரட்ட தானே செய்றாங்க. அப்போ நான் லவ் பண்ண பையன எப்படி கல்யாணம் பண்ண முடியும் சொல்லுங்க? மனோஜ் தான் வந்து என்னோட உலகமே. எப்படியாவது அவர கல்யாணம் பண்ணணும்னு நெனச்சேன். சின்ன வயசுலேருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அறியாத வயசுல கல்யாணம் பண்ணி குடுத்துட்டு, என் வாழ்க்கையில என்னென்னமோ நடந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து தேடிக்கிட்ட வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு நெனச்சேன். அப்பதான் இவங்க வந்து எனக்கு அறிமுகமானாங்க. ஆனாலும் கூட நான் வந்து இப்படிலாம் பொய் சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணணும்னு நெனைக்கவே இல்ல. இவங்க ரொம்பவே வந்து மனோஜ வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவரும் ஒரு ஸ்டேஜ்ல ஒரு பொண்ணு கூட வாழ்ந்துட்டு, அந்த பொண்ணு ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அந்த ஸ்டேஜ்ல தான் அவர் இருந்தாரு. சரி நம்ம அப்ப பேசம்போது ஃப்ரெண்ட்லியா தான் பேசினோம். அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள லவ் வந்துருச்சு. நான் இந்த விஷயத்த சொன்னா, எங்க இவரு என்னைய கல்யாணம் பண்ண போய் கல்யாணம் பண்ணாம போயிருவாரோன்னு சொல்லிட்டு நான் பயந்தேன். அப்பதான் இவங்க அம்மாவும் எனக்கு அறிமுகமானாங்க. அவங்க அம்மாகிட்ட வந்துட்டு நான் நல்லா பேசி பழகுனேன். எப்படியாவது மனோஜ கல்யாணம் பண்ணிறலாம் அப்படின்னு நெனைக்கும்போது, அவங்க அம்மாவுக்கு பணம் மட்டும் தான் முக்கியம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப மனோஜுமே கூட அவங்க அம்மா பிள்ளையா தான் இருந்தாங்க. அவங்க அம்மா என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அ என்ன பண்ண சொன்னாலும் செய்வாங்க. நில்லுனா நிப்பாங்க, போனா போவாங்க. இப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அவங்க அம்மா சரின்னு சொன்னாங்கன்னா, மனோஜுக்கு கண்டிப்பா என்னைய கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. மனோஜும் ஒத்துக்குருவாரு அப்படின்னு சொல்லி நெனச்சேன். ஆனா இவங்களோட ஆசை முழுவதும் பணத்தில தான் இருந்துச்சு. அப்போ பேசாம நம்ம பணக்காரின்னு சொல்லிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு சொன்னேன். நான் வந்து பணக்காரி மலேசியால அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க அதுக்கப்புறம் வேற எதுவுமே கேட்கல. நான் எப்படிப்பட்டவ, என்ன, ஏது, எங்க சொந்தம் எதையுமே கேட்கல. பணக்காரின்னு சொன்ன ஒரு வார்த்தையினால என்னைய கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு மட்டும் தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனாலும் கூட எனக்கு மனோஜ் கூட கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு நினச்சுட்டு சந்தோஷம் தான் பட்டேன். அந்த நொடியில கூட நான் மனோஜுக்கு ஃபோன் போட்டு உண்மைய சொல்லிடலான்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணேன். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையினால நான் சொன்ன விஷயங்கள் வந்து மனோஜுக்கு ரீச் ஆகாம போயிருச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ண முடியும்? கல்யாணம் முடிஞ்சு ஒவ்வொரு தடவையும் நான் வந்து என்னுடைய வாழ்க்கைய காப்பாத்திக்கிறதுக்கு ஒவ்வொரு தடவையும் போராடிக்கிட்டு தான் இருந்தேன். ஒவ்வொரு விஷயம் வெளியில வரம்போது, நான் எப்படியாவது மனோஜ் கூட வாழ்ந்துரணும் அப்படின்னு தான் நெனச்சேன். இந்த சொசைட்டில வந்துட்டு நான் கல்யாணம் முடிஞ்சு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா, யாரு ஏத்துக்குருவா சொல்லுங்க? அறியாத வயசுல கல்யாணம் பண்ணி குடுத்து, வாழ்க்கைய இழந்தது என்னோட தப்பா? சொல்லுங்க என்னோட தப்பா? நான் வந்து ஒரு வாழ்க்கைய தேர்ந்தெடுத்தேன். எப்படியாவது மனோஜ கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தான் என் மைண்ட்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ஜட்ஜ் இருந்துட்டு, "என்னம்மா நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற? நீ பண்ணதெல்லாம் கரெக்ட்டு தான். நீ யோசிச்சதெல்லாம் சரிதான். அதுக்காக ஒரு குடும்பத்தையே நீ இப்படி ஏமாத்துவியா? கல்யாணத்துக்கு முன்னாடி நீ மனோஜ் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருக்கணும்ல. அவருக்கு பிடிச்சிருந்தா அதுக்கப்புறம் நீங்க பேசி கல்யாணம் பண்ணிக்கிறலாம். இதுல எந்த பிரச்சனையும் வந்திருக்காதுல்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மனோஜுக்கு என்னைய ரொம்பவே பிடிக்கும். ஆனா, மனோஜுக்கு அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு பயம். இப்போ கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் வந்து கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இருக்கிறது கூட எங்க ஆன்டி ஏத்துக்குருவாங்க. ஆனா, அவங்களுக்கு நான் பணக்காரி இல்ல அப்படிங்கிறது தான் இப்ப வருத்தமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, "பொய் சொல்லாதடி, நடிக்காதடி, நடிச்சு நடிச்சு தாண்டி இப்படி குடும்பத்த எல்லாம் ஏமாத்தி வச்சிருக்க. இங்கேயே வந்து நடிக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனேன்னு ஜட்ஜ் ஐயா இருந்துட்டு, "எதுனாலும் இங்க வந்து பேசுங்க. அங்க கூட நின்னுட்டு எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? அப்படிலாம் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லவும், பிறகு விஜயா வந்து பேசுறாங்க. "ஆமா, நான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சா தான். இவ இவ வந்து பணக்காரின்னு சொல்லி சொன்னா. நான் அதுக்காக தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். என் பையன் படிச்சிருக்கான். ஆனா வேலை இல்லாம இருந்தான். அவனுக்கு லைஃப்ல அவன் செட்டில் ஆயிருவான். நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சா, நல்லபடியா வாழ்க்கைய அமைச்சு குடுத்தோம்னா, அவன் வாழ்க்கையில முன்னேறிக்கிருவான்னு சொல்லி தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்போ நீங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படித்தானே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விஜயா இருந்துட்டு, "இல்ல நான் அதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணல. அ ஆனா, நான் மனோஜோட நல்லதுக்காக தான் கல்யாணம் பண்ணேன்." அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குடுக்குறாங்க. "பாத்தீங்களா யுவர் ஆனர் நீங்களே சொல்லுங்க.
இவங்க வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு மட்டும் தான் இப்படி கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. ஏற்கனவே என்னைய பத்தின விஷயங்கள் வந்து இவங்களுக்கு தெரியும். இப்ப பணக்காரி இல்லன்ற ஒரு காரணத்துக்காக தான் என்னைய இப்ப வீட்ட விட்டு வெளியில விரட்டுறாங்க. மத்தபடி என் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு இதுல உடன்பாடே கிடையாது. மனோஜுக்கும் என் மேல காதல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இதுக்கு முடிவெடுக்க வேண்டியது மனோஜ் தான். நீங்க அவர ஏமாத்துனது உண்மதான். ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. காசு பணம்லாம் 2வது விஷயம். ஆனா, அவங்க கூட வாழ போறது மனோஜ் தான். மனோஜ் என்ன முடிவு எடுக்கிறாரோ, அத பொறுத்து தான் நம்ம வந்து இதுக்கு நான் இது வந்து பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிர்றாங்க. அதுக்கு மனோஜ் இருந்துட்டு நான் மனோஜ் கிட்ட கொஞ்ச நேரம் மனோஜ் இருந்துட்டு, "இல்ல எனக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பா எனக்கு இனிமே இவ கூட நான் வாழவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பார்த்து முறைச்ச உடனே மனோஜ் வந்து சொல்லிர்றாங்க. அப்ப ரோகிணி என்ன சொல்றாங்கன்னா, இவங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு தான் இவரு இப்படி சொல்றாரு. ஆனா 2 வருஷமா நானு மனோஜுக்கு உண்மையா தான் வாழ்ந்தேன். உண்மையா தான் மனோஜ் கூட வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் நிம்மதியான வாழ்க்கை வாழ்றேன் அப்படின்னா, மனோஜ் கூட தான். அவரு வந்து எங்களோட காதல் வந்துட்டு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க அம்மாவையும் தாண்டி அவரால எதுவுமே செய்ய முடியாது. அவங்க அம்மாவ விட்டுட்டு இவர் வந்து எதுவுமே பண்ண மாட்டாரு. அதனால கண்டிப்பா இந்த முடிவு கூட அவர் எடுத்த முடிவா இருக்காது. நான் மனோஜ் கிட்ட கொஞ்ச நேரம் தனியா பேசணும். எனக்கு அலோ பண்ணுங்க அப்டின்ட்டு சொல்றாங்க. மனோஜ் இருந்துட்டு, "அப்பலாம் நான் எங்கேயும் தனியா வந்து பேசல" அப்டின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவ பார்த்து பார்த்து பேசுறாரு. அப்ப ஜட்ஜ் என்ன சொல்றாங்கன்னா, "இது வந்து 2 பேரும் ஒத்துக்கிட்டு டிவோர்ஸ் பண்ணல. ஒருத்தவங்க வேணுங்கிறீங்க, ஒருத்தவங்க வேணான்றீங்க. அப்ப முதல்ல 2 பேரும் புரிஞ்சுக்கோங்க. உங்களோட சூழ்நிலை என்னங்கிறத பகிர்ந்துக்கோங்க" அப்டின்னு சொல்லிட்டு மனோஜ் கிட்ட பேசுறதுக்கு ரோஹிணிய அலோவ் பண்றாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, "என் பையன்கிட்ட இவ எதுக்கு பேசணும்? இவ்ளோ தூரம் ஏமாத்தி, என் குடும்பத்தில இருக்கிறவங்க எல்லாரையும் ஏமாத்தி, கல்யாணம் பண்ணி, அவ்ளோ பித்தலாட்டத்தையும் பண்ணி எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கா. இவகிட்ட மறுபடியும் நாங்க எதுக்கு பேசணும்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிருஷ்ணா, "என்னது இது? கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க அந்த அம்மாவ" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் லாயர் கத்திட்டு இருக்கிறாரு. அப்போ உடனேன்னு இவங்க என்ன சொல்றாங்க, ஜட்ஜ் ஐயா கத்திட்டு இருக்காரு. உடனே கிருஷ்ணா லாயர் வந்துட்டு, "கொஞ்சம் அமைதியா இருங்க. இது வந்து ரூல்ஸ் தான். ரூல்ஸ் படி இவங்க பேசி தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா ரோகிணி வந்துட்டு மனோஜ் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு, அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு அ ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹியரிங் டேட் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஒத்தி வைக்கிறாங்க. ஸோ, இப்ப மனோஜும், ரோஹிணியும் வந்து பேசுறதுக்கு போறாங்க. பட் மனோஜ் வந்து அவருக்கு பேசுறதுக்கு விருப்பமே இல்ல. "நீ ஏதாவது சீன் போட்டு, ஏதாவது நாடகம் போட்டு நீ ஏமாத்திடலான்னு மட்டும் நினைக்காத. கண்டிப்பா இனிமே நான் உன் கூட வாழவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு இந்த ரோஹிணி இருந்துட்டு, "நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ மனோஜ். இந்த தடவ இந்த ஜென்மத்தில மட்டும் இல்ல. இன்னும் 7, 7 ஜென்மத்திலயும் நீ தான் என்னோட புருஷன். அது மட்டும் இல்லாம நான் தான் உன் பொண்டாட்டி. என்னைய தவிர உன்னால வேற யாரையும் மனசால கூட நேசிக்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். எந்த அளவுக்கு நான் உனக்கு உண்மையா இருந்திருக்கேங்கிறதும் உனக்கு தெரியும். நான் இந்த இத சொன்னா மட்டும் தான், பொய் சொன்னா மட்டும் தான். ஆனா மத்தபடி உன் மேல நான் அவ்ளோ அன்பா இருக்கிறேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் உன்னைய மட்டும் தான் லவ் பண்ணிட்டுருக்கிறேன். நான் உன்னைய மட்டும் தான் அ நீ மட்டும் தான் உலகம்னு நெனச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. மத்தவங்க எல்லாருமே சொல்றதெல்லாம் கேட்காத. இது வந்து நம்மளோட லைஃபு. நீ கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணு. உன் கூட வாழ்ந்த வரைக்கும் உனக்காக தானே நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஏதாவது நான் வந்து இதுலருந்து நான் வழுவி போனேனா சொல்லு. உனக்கு விருப்பத்துக்கு மாறா ஏதாவது நான் நடந்திருக்கேனா? சொல்லு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எனக்கு இப்ப எல்லாருமே கைவிட்டாங்க மனோஜ். நீ மட்டும் தான் இருக்கிற. இப்ப நீ கூட என்னைய புரிஞ்சுக்கலன்னா என்ன அர்த்தம் சொல்லு? நான் மறைச்சது தப்பு தான். நான் பொய் சொன்னது தப்பு தான். இத தவிர நீ மத்த விஷயங்கள்லாம் யோசிச்சு பாரேன். நான் உன்னை எந்த அளவுக்கு நேசிச்சேங்கிறதும் உனக்கு தெரிய வரும். நீ கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுத்துக்கோ மனோஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கோர்ட்டு கூட டிவோர்ஸ் குடுத்தரலாம். உன்னையும் என்னையும் பிரிச்சு கூட வைக்கலாம். ஆனாலும் கண்டிப்பா நான் வந்து உன்னைய மறக்கவே மாட்டேன். இந்த ஜென்மத்தில உன் கூட மட்டும் தான் வாழுவேன். ஒருவேளை நமக்கு விவாகரத்து கிடைச்சிருச்சு அப்படின்னா, அடுத்த நிமிஷமே நான் உயிரோட இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படித்தானே சொல்லி சொல்லி எல்லாரையும் ஏமாத்தி வச்சுட்டுருக்க. அதுக்கு சாக வேண்டியது தானே அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு.